சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டருக்கு உதவும் செங்கதிர்வேலோன். இந்த வரிகள் ஒலிக்காத வீடுகள் மிக குறைவு. காலை நேரங்களில் கந்த சஷ்டி கவசத்தின் ஒளி நம் உள்ளத்தை நிரப்பும் போதே மனம் அமைதியாகி பயம் அகன்று ஒரு புதிய தெம்பு பிறப்பதை நாம் அனைவரும் உணர்வோம். ஆனால் இந்த பரம புனிதமான கந்த சஷ்டி கவசம் எப்படி உருவானது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? பாலதேவராயர் சுவாமிகள் ஒரு மகத்தான பக்தன், அதுவும் முருகப்பெருமானின் தீவிரமான பக்தர். ஒரு சமயம் அவருக்கு தீராத கடும் வயிற்று வலி ஏற்பட்டது. மருத்துவம், மருந்து, பரிகாரம் எதுவும் அவருக்கு நிவாரணம் அளிக்கவில்லை. வலி உடலை மட்டுமல்ல மனதையும் சிதைக்கத் தொடங்கியது. இந்த வேதனையை நீ தாங்க முடியாதே என்ற எண்ணம் அவரை ஒரு மன உளைச்சலின் உச்சக்கட்டத்திற்கே அழைத்துச் சென்றது. தற்கொலை எண்ணத்துடன் திருச்செந்தூருக்கு பயணம் செய்தார். ஒரு நாள் திருச்செந்தூர் சென்று முருகனை கடைசியாக ஒரு முறை பார்த்துவிட்டு கடலில் இறங்கி உயிரை விட்டுவிடலாம் என்ற முடிவுக்கு வந்தார் பாலதேவராயர். அந்த நேரம் திருச்செந்தூரில் கந்த சஷ்டி திருவிழா தொடங்கி இருந்தது. விழா முடியும் வரை இருந்து பிறகு என்னை முடித்துக் கொள்வேன் என்று எண்ணிய பாலதேவராயர் கந்த சஷ்டி விரதத்தையும் தொடங்கினார். முதல் நாள் காலையில் கடலில் நீராடி முருகப்பெருமானை தரிசித்து கோவிலின் மண்டபத்தில் அமர்ந்து கண்களை மூடி தியானத்தில் ஆழ்ந்தார். அப்பொழுது முருகப்பெருமான் நேரில் அவருக்கு காட்சி தந்தார். அந்த தெய்வீக கணமே பாலதேவராயரின் உடலுக்குள் ஒரு ஆற்றல் பெருக்கெடுத்து ஓடத் தொடங்கியது. அவரின் மனதில் இருந்த வேதனையும் வலியும் அனைத்தும் கரைந்தன. அதோடு மட்டுமல்ல, சஷ்டி கவசத்தை ஏற்றும் அபூர்வ சக்தியையும் முருகப்பெருமான் அவர் கையில் அளித்தார். அடுத்த நொடியே பாலதேவராயரின் உள்ளத்தில் பக்தியும் சக்தியும் பொங்கத் தொடங்கியது. முதல் நாள் திருச்செந்தூருக்குரிய ஸ்கந்த சஷ்டி கவசம் எழுதி முடிந்தது. அடுத்த 5 நாட்கள் முருகனின் அறுபடை வீடுகளுக்குரிய திருப்பரங்குன்றம், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை இந்த 5 திருத்தலங்களுக்குமான கந்த சஷ்டி கவசங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக உருவானது. அற்புதமான இறையருள்! எவ்வளவு ஆண்டுகளாக அவரை வாட்டிய அந்த கொடிய வயிற்று வலி இப்போது ஒரு சின்ன தடயம் கூட இல்லாமல் மறைந்தது. இது முருகப்பெருமானின் திருவிளையாடல் என்று உணர்ந்த பாலதேவராயர் கண்ணீர் மல்க முருகனை வணங்கி நன்றியுடன் வணங்கினார். கந்த சஷ்டி கவசத்தின் மகிமையை பார்ப்போமா? ஒருவர் நாள்தோறும் கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்தால் நோய்கள் அணுகாது, மனம் வாடாது, செல்வம் பெருகும், நவகிரக தோஷங்கள் தனியும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வாழ்க்கையின் துன்பங்கள் விலகி இன்பங்கள் பெருகும். இது வெறும் கவசம் அல்ல, ஒரு ஜீவன் காக்கும் தெய்வீக ஆயுதம்.